ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு வாழைக்காய் பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு 1-2 நசுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வாழைக்காயில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாண்டலி வச்சு பாண்டலி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிற உளுத்தம்பருப்பு கூட நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 4 கல்லளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் கூட சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த தக்காளி கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இது கூடயே சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது கூடயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுன்னு இருக்கேன். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. பாருங்கள், நான் இந்த குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 ml இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன டீ குடிக்கிற கிளாஸ் தான் இது. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா வாழைக்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இது சுட சுட வெள்ளை சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் மறக்காத செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.